ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். சந்தோஷமாக இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மை தான் போலங்க. ஏன்னா என் மச்சான் நைட்டு நாளைக்கு நான் சீக்கிரமே போயிடுவேன், அதனால் எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம் போங்க, அப்போ நாளைக்கு நல்லா நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே சந்தோஷமாக படுத்தேன். புரண்டு புரண்டு படுத்து தூக்கமே வரலங்க. 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டே தான் இருந்தேன். நாம் எத்தனை மணிக்கு படுத்தாலும் எந்திரிக்கிறதுக்கு வழக்கம் போல் எந்திரிச்சிடுவோமே, வேறு என்ன பண்ணுறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு கைஸ், இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். நம்ம காய் பொரியல்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு வதக்குவோம் இல்லையா. அந்த உப்பு போட்டு வதக்குனாலுமே இது நான் சொல்கிற காய் நம்ம மிளகாத்தூள் போட்டு செய்கிற காய்ங்க, ஓகேங்களா. நம்ம உப்பு போட்டு வதக்குனாலுமே அது நம்ம மிளகாத்தூள் வெஜிடபிள் நல்லா வதங்கினோன்னே திரும்ப மறுபடியும் மிளகாத்தூள் போடும்போது லைட்டாக உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளில் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சுட சுட சாதம். இன்றைக்கி சூடாக தாங்க இருக்குது, ஏன்னா என் மச்சானுக்கு நான் செஞ்சு கொடுத்து விடல இல்லையா, அதனால் இப்போ தான் செஞ்சேன். சூடாக தான் இருக்குது. அப்புறம் முக்கியமானது, இப்போ நான் இந்த காயை இப்படி தான் வதக்குனேன். கோவக்காய் பொரியல் பாருங்கள். இது மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் மறுபடியும் உப்பு போட்டோம் அப்படின்னா, ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஆகிடும். எல்லா காயிலுமே அப்படி தான், மிளகாத்தூள் போட்டு வதக்கிற காயில் அப்படி தான் இருக்கும். அதனால் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், உப்பு சேர்த்து திரும்ப மிளகாத்தூள் போடும்போது உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு உண்மையாலுமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ பசங்களுக்கு சாப்பாடு போட்டுடல, பசங்க சாப்பிட போகிறானுங்க. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். இவருக்கு நிறையா போட்டால் சாப்பாடு சாப்பிட மாட்டார், சின்னவருக்கு. கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறான் ஜாடையில். நீங்கள் எல்லோரும் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது செஞ்சு காமிக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் சமையலாக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங் வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் எல்லாமே போடுறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. கோவக்காய் பொரியல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த சின்னவர் இருக்கார் பாரு, இவருக்கு மட்டும்தான் எந்த காய் கொடுத்தாலும் வீட்டில் சாப்பிட மாட்டார். ஸ்கூலுக்குன்னா மட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறான். அதை சாப்பிட்றானா இல்லை யாரும் சாப்பிட்ற பசங்கள்கிட்ட கொடுத்துட்றானான்னு தெரியல. இப்போ பாருங்கள், நான் வைப்பேன், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அங்கே தட்டை எடுத்துட்டாங்க கைஸ். வேண்டான்னு தான் சொல்லுவான். Okay, thank you for watching.